வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னை நம்ம டீமு பார்த்தீங்கன்னா தள்ளாடிட்டு இருக்குது. ஐபிஎல்லில் ப்ளே ஆஃப் போவோமா மாட்டோமான்ற சந்தேகத்தில் போயிட்டுருக்கு. இப்போ ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க. வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்ல வாய்ப்பு இருக்குது தான் நண்பர்களே. இங்கே நம்ம WWE வருவோம். நம்மளுடைய ஜான் சீனா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பேக்லேஷில் அஃபிஷியலாக இருக்க போகிறாரு. பேக்லேஷருக்கு எதுக்கு வராருன்னா, ஏதோ ஒரு WWE ஹிஸ்ட்ரி மேக்கிங் விஷயம் பண்ணியிருக்காங்களாமே, இந்த கொஞ்சம் WrestleManiaக்கு அடுத்தது. அது வந்து பார்த்திங்கன்னா சொல்ல வராரு. அதாவது ஃபஸ்ட்னா ஹோஸ்ட்டாக தான் பார்த்திங்கன்னா WWE ஜான் சீனா வராரு. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த கிட் வில்லியம்ஸா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரி ஆப்போனண்ட்டாக வருவார்னு சொல்லி, இப்போ ஜோக்கர் மாதிரி ஒருத்தர் டேன் ஹவுசன் அவருக்கு பார்ட்னராக வருவார் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேன் ஹவுசனுக்கு பார்ட்னராக வரமாட்டார். தலைவன் அப்போவே சொல்லிட்டாரு, நான் வந்து சண்டைலாம் போட மாட்டேன் க்ளீனாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை வச்சு பார்க்கும்போது சண்டை போட மாட்டார். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இவர் ஹோஸ்ட்டாக வந்து சில பெரிய விஷயம் சொல்லுவார், சில ஃபன் மூமெண்ட்டு பண்ணலாம். ஏன்னா WrestleMania சண்டை போட மாட்டார், வருவார், அப்பீரன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு பேசிட்டு போயிடுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அந்த மிஸ்ஸு இவங்களாம் வச்சு சில ஃபன் பண்ணார். அப்போது டேன் ஹவுசன் இருந்தார். நல்லா ஞாபகம் வச்சு பாருங்கள். இதே 3 ஆளுங்க ஜான்சினாவும் இருந்தார். அதை வச்சு தான் சில பேர் ஜான்சினா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜான்சினா சண்டை போட மாட்டார், அப்பீரன்ஸ் கொடுப்பாரு, சில ஃபன் மூமெண்ட்டு பண்ணுவார். நமக்கு தேவை ஜான்சினா வந்தால் போதுயா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர் ராக்குன்னு சொல்கிற பாருங்க, கோடி ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா குந்தர் கூட மோத போகிறாரு. இத்தாலிக்கு போகலாம். இந்த மேட்ச்சு மே மாதம் 31 நடக்குதுல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா அதான் கிளாஸ் ஆத்த இத்தாலி. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. கிட்டத்தட்ட எல்ஏ நைட்டு தான் இந்த மேட்சை ப்ளே பண்ணணுமா, இங்கே மாறி அமைஞ்சிருக்கு. எல்ஏ நைட்டு விசஸ் கோடி ரோஸு அன்டிஸ்பியூட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கிறதா வச்சுருந்தாங்களாம் WWE பிளானு. இது என்ன மாற்றம் தெரியல. குந்தரை தேவையில்லாமல் எடுத்துன்னு வந்து போட்டிருக்காங்க இங்கே கோடி ரோஸ். இது குந்தர் இருந்தாலும் இருக்காரு. நல்ல சூப்பர் ஸ்டார் ரிட்டையரு, நல்ல சூப்பர் ஸ்டார் ஆப்போசிட்டியும் பறி போயிடுது. இது எதனாலன்றதுன்னு தெரியல. ஆக மொத்தம் இப்போ கோடி ரோஸை கைத்தை பிடிச்சாருல்ல, ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்டு தான் குந்துச்சு கோடி ரோஸோட கைத்தை பிடிச்சிருக்கணுமா. எல்ஏ நைட்டோட இதே க்ளீனாக பார்த்தீங்கன்னா குந்தர் பிடுங்கி விட்டுட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் உண்மைதான், பிடுங்கி தான் விட்டார். என்ன சொல்கிறது, குந்தர் இருக்கிறதால ரொம்ப குந்தரை ஈல்டனு ஓவர் புஷ் கொடுக்குறாங்க. ஓவர் புஷ் கொடுத்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கள சூப்பர் ஸ்டாருக்கும் வாய்ப்பு இல்லை. மற்றவங்கள சூப்பர் ஸ்டார் ரிட்டையர்மெண்ட் பண்ணிவிட்டு மற்ற சின்ன ரெஸ்லரையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது WWE இப்போலாம் ரொம்ப மோசமாக போகுது. அதை பற்றி பேசுனா 2 நாளாக பேசலாம். நம்ம எதுக்கு அது தேவையில்லாத பேச்சு. நம்ம அடிக்கடி சொன்னோமா, போன வீடியோவில் பார்த்து சொல்லியிருப்பேன் WWE பற்றி எந்த நிலைமையில் இருக்குதுன்னு. அதை போய் செக் அவுட் பண்ணிக்கோ. நல்ல செம்மையாக இருக்கும், செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நல்லா பேசி இந்த மாதிரி WWE பற்றி ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்ஏ நைட்டுக்கு மீண்டும் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் நண்பர்களே. சும்மா பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்டை ஒரு இதுவாக தான் யூஸ் பண்ண பார்க்குறானுங்க. பரவாயில்ல, எல்ஏ நைட்டு ரிலீஸ் பண்ணாத அளவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். எல்ஏ நைட்டுக்கு கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்குங்க, அவர் விட்டுற மாட்டாங்க. இப்போ தான் வந்தார் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் விசஸ் செத் ராலின்ஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தீங்களா, தரமான ஒரு ஃபேஸ் டு ஃபேஸு. இந்த மாதிரி நடந்து முடிஞ்ச கடைசியாக மண்டே நைட்ரால் ஃபேஸ் டு ஃபேஸ் நடந்திருக்கு. இது எதுக்கான எண்டிங், WrestleMania 43யோட எண்டிங்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இங்கே குறுக்காலே இந்த மேட்ச் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போது ஜேக்கப் பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சு மெயின் இவெண்ட்டுக்கு போயிருப்பார் ரோமன் ரெயின்ஸு. அங்கே ரோமன் ரெயின்ஸ் எப்படியே அடிக்க பார்த்தாரு. என்ன தான் அடிக்க பார்த்தாலும் ஜேக்கப் ஃபாட்டுக்கிட்ட ரோமனால் முடியல. க்ளீனாக பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டாங்க. 3 வாரம் இப்போ 2 வாரம் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு போன வாரம் கைத்து பிடிச்சிட்டாரு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அதேமாரி மாற்றி கைத்து பிடிச்சி அட்டாக்கும் பண்ணிட்டாரு. ஃபுல் இப்போ காட்டுறத பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டுவை தூக்கடிக்க முடியுமா ரோமன் ரெயின்ஸ், அந்த நிலைமையில் தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு டாமினேட் பண்ணுறாரு. எம்எஸ்டி ப்ரொட்ரை பண்ணுறாரு. எம்எஃப்டியை ரோமன் ரெயின்ஸ் ஆளுங்களையும் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாரு. ரோமன் ரெயின்ஸே அடித்து போகிறாரு. ரோமன் ரெயின்ஸ் இதுலேருந்து எப்படி மீண்டு வந்து டைட்டில் ரீட்டைன் பண்ணுவார், அதான் ஒரே கேள்விக்குறி. என்ன கேட்டிங்கன்னா டைட்டிலை ரீட்டைன் பண்ணிவிடுவார். சில இது இருக்குது, சில அப்படி இப்படின்னு குறுக்கால வந்து தடுக்கலாம். அப்படி ஜில்லா ஃபாட்டு அந்த ஜேக்கப் ஃபாட்டு வின் பண்ண வைக்கலாம்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்னோடய கருத்து கணிப்பு ரோமன் ரெயின்ஸ் பக்கம் தான் போவாங்க. ஏன்னா இப்போ தான் டைட்டில் டிஃபெண்டிங். அவ்வளோதான் நண்பர்களே, போதுமான அளவுக்கு இதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் நியூஸ்னால் மறக்காமல் பண்ணுவோம். நம்ம சேனல் நிறைய வீடியோ இருக்கும், செக் அவுட் பண்ணிக்கோங்க. தரமான வீடியோஸாக வந்துன்னு இருக்குது.